ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி உப்பலா வர மாவு இப்படி பிசையலாம். இப்படி பிசைஞ்சு பாருங்கள். நீங்களும் பூரி உப்பலா வருது என்னன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதுக்கு பூரிக்கு நான் மாவு பிசைகிறதுக்கு ஒரு 3/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 பாக்கெட் இருக்கும். நீங்கள் 1 கிலோ நினச்சிக்க வேண்டாம். 3/4 கிலோ தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் மாவு பாதி. 3/4 கிலோ மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இங்கே வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கலாம் மாவோட. இப்போ இந்த கோதுமை மாவு கூட ஒரு ஸ்பூனு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து பூரி நல்லா வந்து ஒரு மொறுமொறுன்னு நல்லா கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த உப்பலாக வருதில்ல, அது வந்து அமுங்காமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக மாவை வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாமல் ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா ஒரு மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் பூரி வந்து வராது. பூரிக்கு மாவு எப்பவுமே டைட்டாக தான் பிசையணும். அதனால் பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ரவையே போடலைனாலும் மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கனாலே பூரி நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். உப்பலாகவே வரும் பூரி நல்லா. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக பிசைய முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா திரட்டி அதே அந்த பாத்திரத்துக்குள்ளே ஓரமாக பிசைஞ்ச மாவெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு மாவுலேயே பிசைஞ்சு மொத்தமாக திரட்டி பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக பிசையவே முடியாது மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி தான் பிசையலாம். இந்த மாதிரி தண்ணி அளவாக ரொம்ப ஊற்றிடாமல் அளவாக ஊற்றிக்கலாம். ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பூரி ரொம்ப பிடிக்குன்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பூரி பிடிக்காதோ அவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மாவு காஞ்சு போயிடும். அப்புறம் திரட்டவும் முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா அந்த மாவு வந்து பக்குவமாக வந்து திரண்டு வர மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம திரட்டிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாவை நல்லா திரட்டிக்கலாம். அவ்வளோதான். மாவு வந்து நல்லா திரட்டியாச்சு. நான் இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை சின்ன சின்ன பால்ஸாக உருண்டையாக பிடிச்சி சின்னதாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சி இதை வந்து திரட்டிக்கலாம். வீடியோவில் நான் பூரி வந்து பொரிக்கிறதையும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணும். நம்ம நிறையா மாவு பிசைஞ்சோம்ல, அந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். பாதி பாதியாக அளவாக பிரிச்சுக்கிட்டு கட்டையில் லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அந்த மாவை தேய்ச்சி எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம பிடிச்சி அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
இது கூட தேய்க்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு வரமாவு எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு உருண்டைகளையும் திரட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிச்சன்னு பார்க்க கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே இருந்துச்சுன்னா மாவு வந்து, அதாவது எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பூரி பொரிக்கலாம். இப்போ ஒரு மாவு எடுத்து, திரட்டி வச்ச மாவு எடுத்து உள்ளே போட்டு அந்த எண்ணெய், சூடான எண்ணெயை தூக்கி அந்த மாவு மேலே தெளிச்சு விட்டுட்டே இருக்கணும் கரண்டி வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா பூரி எப்படி உப்பலாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.